தீபிகா கிட்ட இனி தீபன் கருணை எதிர்பார்க்க மாட்டாரு. ஒரு இரக்கத்த காட்ட மாட்டாரு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா பொறுத்தது போதும். இதுவரைக்கும் தீபிகாவ எவ்வளவோ காப்பாத்தணும் அப்படின்னு நெனச்சு தான் விஜய் மல்லிட்ட அவங்க கெஞ்சினாங்க. அதே நேரத்தில எந்த இடத்துலயுமே தீபிகாவ அவங்கட்ட விட்டு குடுக்கல. ஆனா இப்போ போற போக்க பார்த்தா இனி தீபன் இனிமேயும் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. தான் யாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்ட தான் போறாங்க. ஏன்னா தீபன ஒரு பொருட்டாவே தீபிகா மதிக்கல. ஆனா இப்போ ஐஸ்வர்யாவுக்கு நடந்த ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சம்பவம் அப்படிங்கிறத யாருமே நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல எதுக்காக ஐஸ்வர்யா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது கூட இந்த தீபிகாவால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அந்த குழந்தை நேரடியாகவே தீபிகா முகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுது, நீங்கள் என் முன்னாடியே இருக்காதீங்க, நான் உங்களை வெறுக்கிறேன், நீங்கள் எனக்கு அம்மாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது, காய்ச்சல் அதிகமாகுது. எதனால் அப்படின்னா மனப்பதட்டம் தான். அதாவது தன்னோட அம்மா தன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணிட்டாங்களே, ஒரு ஷூவுக்குள்ளே அந்த பீங்கானை போட்டு அந்த காயப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அந்த உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த தீபிகாவுக்கு வரல. ஏன்னா அவங்க கல்லஞ்சமாக தான் இருக்கிறாங்க. ஒருவேளை காக்கி சட்டை போட்டால் அந்த கல்லஞ்சம் வந்துருமோ என்னமோ தெரியல. அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தாய் பாசங்கிறது இருக்குது. அந்த ஐஸ்வர்யா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இந்த குழந்தை பண்ணக்கூடியது, இப்போ தீபன் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவார். அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் அரசல் புரசலாக விஷயம் தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஐஸ்வர்யா கண்டிப்பாக தீபன்ட்ட விஷயத்த சொல்லிடுவாங்க. மம்மி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு தன்யஸ்ரீ சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அதுக்கப்புறம் தீபன் என்ன பண்ணுவார்னா நேராக போய் அந்த இடத்துல கிச்சன்லேயே எங்கே நிற்கிற தீபிகா கன்னத்தில் பலார்னு கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. அதை ஒரு நிமிஷம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க தீபிகா. அதன் பிறகு தான் தீபன் சில விஷயங்களை பேசுவாங்க. நீலாம் ஒரு அம்மாவா, எப்படி உனக்கு இந்த மாதிரி புத்திலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சகட்டு மேனிக்கு திட்டுவாங்க. இல்லைனா என் பொண்ணை கூட நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஒருவேளை எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இனி தான் தீபிகா கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வாங்க. அதை தீபன் உணர வைப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. எப்படியா இருந்தாலும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் தான் ஏறும். இப்போதைக்கு அவங்க சஸ்பென்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கங்கிறது தெரியுது. தீபன் பேச்சை கொஞ்சம் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பிரளயம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அங்கே விஜய் மல்லிக்குள்ள. ஏன்னா இப்போ விஜயோட பேச்சை மல்லி மீற போகிறாங்க. அதனால் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.